வணக்கம் யூடியூப் மக்களே. இங்கே ஹாஸ்பிட்டல் வந்திருக்குறோம். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்குறோம். நான் ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு திருப்பியும் பழையபடிக்கு எல்லோரும் மாஸ்க் போடுங்க, தப்பு கிடையாது. அங்கங்கே வைரஸ் ஃபீவர் அதிகம் பரவிக்கிட்டு இருக்குது. கேரளாவெல்லாம் மழைங்கிறதுனால எல்லாம் கேரளாவில் நிறையா காய்ச்சல் ஃபீவர் இருக்கிறதுனால அங்கெல்லாம் போயிட்டு வர்றத அப்படியே இங்கேயும் சீதோஷ்ண நிலை வெயில் அடிக்குது, மழை பெய்யுது. அதனால் நிறைய இடத்துல வைரஸ் ஃபீவர்னால் குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறப்ப மாஸ்க் போடுங்க. மெயினாக நான் ஒன்று சொல்கிறது, இந்த பஸ்ஸில் போகிற லேடிஸுக்கும் சரி, ஜென்ஸுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, தயவு செஞ்சு மாஸ்க் போடுங்க. ஏன்னா வைரஸ் ஃபீவர் ஒருத்தருக்கு வந்ததுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு உடனே அவங்களுக்கும் அட்டாக் ஆகிரும். என் பொண்ணுக்கு வைரஸ் ஃபீவர் இல்லை, காய்ச்சல் தான். இப்போ 2வது டைம் கூப்பிட்டு வந்திருக்குறோம். ஃபீவர் குறைஞ்சிருச்சு, ஆனால் சளி நல்லாகலை, நெஞ்சு சளி மாதிரி, மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அவதிப்பட்டான்னு இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்குறோம். நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், மாஸ்க் போடுங்க. நம்ம உடம்ப நாம் தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். மெயினாக லேடிஸ்க்கு அவங்களுக்கு உடல் ரீதியாகவே குழந்தைங்களெல்லாம் டெலிவரி இதெல்லாம் ஆனதுனால அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு பஸ்ஸில் போகிற லேடிஸுக்கு மாஸ்க் போட்டுட்டு போங்க. சுடுதண்ணி காய்ச்சி குடிங்க. நீங்கள் வேலைக்கே போகிறதுனாலும் கூட ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கி அந்த சுடுதண்ணி காய்ச்சி ஆற வச்சு அல்லது சூடாக ஊற்றிட்டு போய் சுடுதண்ணி குடிங்க. நம்ம கிளைமேட் மாறுறதுனால நம்ம உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு ஏற்றுக்கணும். அதுக்கு நாம் சில வழிமுறைகளை நம்ம செய்யணும். இப்போ ரசம் வைக்கிறோமா, ஜீரகமோ மிளகெல்லாம் கொஞ்சம் சேர்த்தி போட்டு வைக்கணும். அடிக்கடி ரசம் சாப்பிடணும். இந்த மாதிரி நம்மளோட உடம்ப நம்ம தான் பாதுகாப்பாக பேணி பார்த்துக்கணும். வைரஸ் ஃபீவர் கூட பிரச்சனை இல்லை. இன்னும் கொரோனா இதெல்லாம் கூட என்னமோ சொல்கிறாங்க. ஏதோ எப்படியோ எந்த நோயே இருந்துட்டு போகுது, நம்ம உடம்ப நம்ம பாதுகாப்பாக பார்த்தா போதும் மக்களே. எல்லாத்துக்கும் மாஸ்க் யார் அவங்களாம் போடலை, நம்ம போடணுங்கிறது கிடையாது. நம்மளை பார்த்தா ஒரு மாதிரி நினைப்பாங்க. யாரோ என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம உடம்ப நாம் பாதுகாப்பாக பார்க்கணும்னா மாஸ்க் போட்டுட்டு போகணும். இப்படி காரில் போகிறவங்க பிரச்சனை இல்லைங்க. அவங்க கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம போகிறதுனால அவங்களுக்கு அவ்வளோக்கா வெளியோட காற்று அவங்களுக்கு அவ்வளோவா பாதிக்காது. ஆனால் பஸ்ஸில் போகிற லேடிஸு மெயினாக மாஸ்க்கு தயவு செஞ்சு போடுங்க. உங்கள் உடம்ப நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்குங்க.